துபாயில் கமர்ஷியல் லைசன்ஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னா அந்த லைசன்ஸ் வந்து எவ்வளோ டேஸ் வரைக்கும் வேலிடிட்டி இருக்கும், அதை ரினியூவல் பண்ணுறதுக்கு என்ன டைம் லிமிட் இருக்கும், இப்போ டைம் லிமிட் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுறது சார்? இதை பற்றி ப்ரீஃபாக சொல்லுங்கள் சார். சரியாக கேட்டீங்க. அதாவதுமா லைசன்ஸ் வந்து எடுக்கும் போது இப்போ உதாரணம் இன்னைக்கு தேதி 8, இன்னைக்கு 8 ஜனவரி 2025 நீங்கள் லைசன்ஸ் இஷ்யூ ஆகுதுன்னா அதாவது 7 ஜனவரி 2026 அதில் எக்ஸ்பைரி டேட் காட்டும். இஷ்யூ டேட், எக்ஸ்பைரி டேட். ஸோ இஃப் யூ delay the renewal more than 1 month will cost 200 dirham every month. அதாவது அந்த டேட்டுக்குலேருந்து 30 நாள் உங்களுக்கு கிரேஸ் பீரியட் இருக்கு. கிரேஸ் பீரியட்லேருந்து நீங்கள் தாண்டி ரினியூவல் பண்ணாமல் வச்சிங்கன்னா ஒவ்வொரு மாதமும் 200 திரகம் அந்த ஊர் காசு. இது ரெக்கார்டு. ஆனால் உங்கள் லைசன்ஸ் அங்கே ரினியூவல் ஆகலைன்னா ஒரு வாரத்திலேயே டெலிஃபோன்காரன் உங்களை சேஸ் பண்ணுவான், பேங்குக்காரன் உங்களை சேஸ் பண்ணுவான். ஏன்? எக்ஸ்பைரி ஆகிடுச்சு லைசன்ஸ். ஸோ இது வந்து ஆப்ஷன் இருந்தாலுமே எந்த ஓனர்களும் அதை கால கடத்தி போகமாட்டாங்க. ஏன்னா அவங்களோட எல்லா ஆப்ரேஷனும் அப்படியே பேனிக் ஆகிடும். பேங்க்காரன் 10 நாளைக்கு முன்னாடியே லைசன்ஸ் ரினியூவலுக்கு 10 நாளைக்கு முன்னாடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவான். ஏன்னா அது டெட் பாடி ஆகிடுமே. இன்வேலிட் லைசன்ஸ் வச்சுட்டு ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா பேங்க் அக்கௌண்ட் டிபெண்ட் ஆன் யுவர் கம்பெனி நேம். இஃப் யூ ஆர் நாட் டூ தட் இன் டைம் இட் இஸ் பிகம் எ டெட். டெட்டில் போய் எந்த ஆப்ரேஷன் செய்ய முடியாது. ஸோ கவர்மெண்ட் வச்சுக்கிறது 30 நாள் கிரேஸ் பீரியடு. அந்த கிரேஸ் பீரியடு ரெக்கார்டுக்கு தான் பேசுமே ஒழிய ப்ராக்டிக்கலுக்கு பேசாது. ஸோ அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் சொன்ன மாதிரி பெனாலிட்டின்னு சொன்னால் இந்த 30 நாளை கடந்து, ஏற்கனவே நான் சொன்னேன் 8 ஜனவரி 2025 லைசன்ஸ் வாங்குகிறோம், 7 ஜனவரி 2026 எக்ஸ்பைரி ஆகுது. அதுலேருந்து 30 நாள் கெடுவு. 30 நாள் தாண்டிச்சுன்னா 200 ஏறிக்கிட்டே போகும். இதுதான். இதை நீங்கள் அது வந்து 200 வருதானே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடியே பேங்குக்காரெல்லாம் உங்கள் ஆப்ரேஷனை பிளாக் பண்ணிடுவோம். ஸோ யுவர் செக் cannot be மூவ் இன் அண்ட் அவுட் பிகாஸ் இன்வேலிட் லைசன்ஸ். ஸோ அதில் கவனமாக இருக்கணும். ஆகையினால நாங்கள் திரும்ப சொல்கிறோம், 1 மாதம் கிரேஸ் பீரியட் இருக்குங்கிறதுக்காக உங்களுடைய நிர்வாகம் ஸ்தம்பிக்காமல் இருக்கிறது உங்கள் வேலை தான். தேங்க்யூ.